சில டேட்டாக்கள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்க திமுகவினுடைய தலைமைக்கு. தலைமைக்குன்னா அவர் சொல்லுகின்ற நபர்களுக்கு. சபரீசன் சார், மாப்பிள்ளை சார், இந்த கரப்பாம்பூச்சி மாதிரியான பல விஷயங்களை வேறு வேறு தூண்டுதலில் நடக்கும். எல்லா பிரச்சனையும் நடந்து மறுபடியும் நடக்கிற தேர்தலில் வட மாநிலங்களில் முழுவதும் பாரதிய ஜனதா தான் ஜெயிக்கிறது. எல்லா போராட்டங்களுமே மக்கள் தீர்வு மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணது இல்லை. இந்த கரப்பாம்பூச்சி விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணார். சரி, அப்போ என்ன பிரைம் மினிஸ்டர் சொல்லி நான் பண்ணல. நான் ஒரு மாணவ பருவத்துல இருந்து இதே மாதிரி முன்னாடி பண்ணிடல சார். 3 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி 1 நாள் டைம் கொடுத்து இருங்க. நான் யார் 1 நாள் டைம் கொடுத்து அப்ப கரப்பாம்பூச்சி கட்சி இல்ல பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கலாங்க. பார்லிமெண்ட் உள்ள கோரிக்கையை பேசலாங்க. அங்கேயும் பேசுறாங்கல்ல. அதான் அதை விட்டுவிட்டு நீ பிரைம் மினிஸ்டர் வாசல்ல உட்காந்துக்கிட்டு மூக்க அப்படி தட்டி விட்டுட்டு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம்? SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் பல புதிய நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. டெல்லியில் நடந்த இந்த CJP போராட்டம், அடுத்து பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நடக்கக்கூடிய விவகாரங்கள், தமிழகத்தில் பாஜகவுடைய அடுத்த நிலை அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு பாஜகவுடைய கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜக கூட்டணி எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜக கூட்டணி இருக்கான்னு தெரில, பாஜகவே இருக்கான்னு தெரில, திடீர்னு போய் நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் கூட்டணி வச்சுருக்கீங்க. ஏன்? பாஜகவினுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா தேர்தலை மையமாக வச்சு என்றைக்குமே அது அரசியல் இந்தியா பூரா பண்ணது கிடையாது. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே, அதாவது ஒரு தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, அடுத்த நிமிடத்திலிருந்து வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் வெற்றி பெற்றதாகவே கருதி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. நீண்ட கால திட்டங்களை இது பண்ணுவாங்க. ஒரு தோல்வியை எதனால் அந்த தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்றத ரெமடியை மறு எலெக்ஷன் வரும்போது தான் எல்லா கட்சியும் யோசனை பண்ணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாளே அங்கங்கே நிர்வாகிகளில் கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆலோசனை கூட்டம் நடப்பாங்க, அதை பற்றி விவாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது கட்டமைப்பு, இந்தியாவுக்கான என்ன விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். அதேமாரி இப்போ இந்த கொரோனா மாதிரி பேரிடர்லாம் அவங்கள மாரி ஒரு தியாகம் இந்தியாவில் யாருமே பண்ணல. எத்தனை பொறுப்பாளர்கள் எனக்கு தெரிந்து உயிர் நீத்தார்கள்ன்ற வரலாறுலாம் உண்டு. இந்த கள நிலவரத்தில் போய் அவர்களுக்கான மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி ஏன் நீங்கள் வயநாடு எடுத்துக்கலாம். வயநாட்டில் பெரிய பேரிடர் நடந்துச்சே. அப்போ கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு அன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு போய் அங்கே சேர்றதுக்கு முன்னாடி முதல் ஆளாக போய் நின்னது அங்கே RSS தான். அப்போ இன்னொரு ஆட்சி நடக்குது, நம்மளுக்கு அங்கே என்ன வேலை அப்படிலாம் நினைக்கல. அது அவங்களுடைய பலம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் RSS வெளிப்படையாக அரசியல் ரீதியாக இல்லை, பாஜகவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா மற்ற மாநிலங்கள் இருக்க அளவுக்கான கட்டமைப்பு இங்கே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அதான் அந்த கட்டமைப்பு நம்மளுக்கு 2 விஷயத்தை நாங்கள் யோசனை பண்ணோம். தேர்தலில் சென்ற சட்டமன்ற தேர்தலும் சரி, போன பாராளுமன்ற தேர்தலையும் திமுகவோட உறவில் இருந்தோம். சீட்டு கொடுக்கல. நாங்கள் சீட்டும் கேட்கல. அவங்க அது தேர்தல் அரசியலுக்குள்ளேயே நாங்கள் வந்தது கிடையாது. இது வரைக்கும் தேர்தல்லையே நானே நின்னதே கிடையாது. தேர்தல் அரசியலில் நான் அதிமுகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்கோம், திமுகவோடையும் இருந்திருக்கோம். கூட்டணியில் நாங்கள் போய் தேர்தல் அரசியல் உள்ளே போகல. எது ஒரு தமிழ்நாட்டுக்கு சரியாக வருமோ அதை முடிவெடுத்தோம். ஆனால் திமுகவில் இப்போ இந்த சட்டமன்றத்தில் ஏன் எங்களுக்கும் ஒரு முரண்பாடு உடனே வெளியில் பிஜேபின்ற முடிவெடுத்தோன்னா, சில டேட்டாக்கள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்கே? திமுகவினுடைய தலைமைக்குன்னா அவர் சொல்லுகின்ற நபர்களுக்கு. சபரீசன் சார், மாப்பிள்ளை சார் இருக்குல்ல, அவர்கள் சில அமைச்சர்கள் வச்சிருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம், 120 தொகுதிகள் வன்னியர்கள் நிர்ணயிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, 234. இந்த 120 தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வேதாரண்யம் வரைக்கும், இந்த பக்கம் திருச்சி வரைக்கும், இந்த பக்கம் நம்ம ஓசூர் வரைக்கும், இப்படி ஒரு பறந்து விரிந்த ஒரு 120 தொகுதியில் எம்எல்ஏ யார் வர்றாங்கன்றதை நிர்ணயம் பண்ண ஒரு பெரிய சமுதாயம் எங்கள் சமுதாயம், வன்னியர் சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய எல்லா நுணுக்கங்களும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்ச நபர்னா, அதனால தான் நிறைய தேர்தலில் நாங்கள் எங்களுடைய தாய் அமைப்பான படையாச்சர் பேரவை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இதில் பாருங்கள், நெட்லேயே அடித்து நாங்கள் யாரோடலாம் கூட்டணி இருந்தோமோ படையாச்சர் பேரவை, அந்த தேர்தலில் அந்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கும். அதுவும் வட மாவட்டங்களில் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கும்.
சில தேர்தலெல்லாம் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய வெற்றி 2009 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக பார்லிமெண்ட்டில் செய்கிறதுக்கு நாங்களாம் அவ்வளோ உறுதுணையாக இப்போ இருந்தோம். இந்த முறை திமுக கூட தான் இருந்தீங்க. இல்லை அதான் திமுக டேட்டா சொல்கிறோம் நாங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வட மாவட்டங்களில் வன்னியர்கள்ட்ட உங்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை நீங்கள் சரி பண்ணலன்னா உங்களால் இந்த தேர்தலில் வட மாவட்டங்களில் வெற்றி பெற முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் வேணா உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணலாம், உங்களுக்காக செய்யலாம். ஆனால் நீங்கள் 10% சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தரவை எடுத்துட்டு நீங்கள் 10% கொடுங்க வன்னியர்களுன்னு சொல்லும் போது அதை நீங்கள் கொடுக்காமையே வந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதை வந்து மற்ற எதிர்கட்சிகள்லாம் உங்கள் மேலே விமர்சனமாக கொண்டு போகிறாங்க. அதிமுகலாம் நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். நான் தான் இந்த எடப்பாடி என்ன சொல்றாரு, ஒரு 10% கொடுத்திருந்தா அந்த கிரெடிட் யாருக்கு போயிருக்கும்? அன்புமணி ராமதாஸ்க்கு போயிருக்கும். அப்போ அவர் எதிர்கூட்டணியில இருந்தார். ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ். அதாவது அப்ப அங்க அதிமுக தானே ஜெயிச்சிருக்கும். திமுக அதனால என்ன லாஸ்? என்ன லாபம்? அப்படி பார்க்கும்போது 10% கொடுத்தாங்கல்ல, அதிமுக தானே கொடுத்துச்சு. கொடுத்த தேர்தலில் அதிமுகவும் தோல்வி அடைஞ்சிச்சு, பாமகவும் படுதோல்வி அடைஞ்சிச்சு இல்லை. அதனால நீ யார் வெற்றி பெற்றா? இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்த உடனே இந்த 10% இல்லை, இன்னும் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது 10% இப்போ தற்சமயத்துக்கான இதுதான், இடைக்காலம் தான். நாங்கள் கேட்கறது 20% தான். சாலை மறியல் நடந்ததெல்லாம் 20% கேட்டு தான் 87ல் 21 பேர் உயிர் நீத்தார்கள். 10%ன்றது தற்காலிக ஒரு ஏற்பாடு தான். இப்போதைக்கு உள் ஒதுக்கீடு தான், ஒதுக்கீடு கிடையாது. இந்த ஆட்சி நீங்க சொல்ல வந்து அவங்க 10% கொடுக்காததுனால தான் திமுக தோத்துச்சு அப்படி சொல்ல. வட மாவட்டங்களில் ஃபுல்லாக அவுட் ஆனது அதான் காரணம். வட மாவட்டங்கள் முழுவதும் அவுட் ஆனது. 10% கொடுத்தா எத்தனை இடம் கிடைச்சிருக்கும் கூடுதலா? அவங்க ஆட்சியை கூட அமைச்சிருக்கலாம். ஆட்சியை கூட அமைச்சிருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்க இப்போ தோல்வி அடைந்த இடம் 2 இடம் பாருங்க. தாவேக எங்கே தோல்வி அடைஞ்சிருக்கு? வட மாவட்டங்களில். மத்திய மாவட்டத்திலேயே தென் மாவட்டத்திலேயே தோல்வி அடையல. பெரிய வெற்றி வாய்ப்பு. வட மாவட்டங்களில் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? ஏன்னா அவங்களுக்கு புதுசாக வராங்க உள்ள, என்ன விஷயம்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அவங்க என்ன முடிவு பண்ண, திமுக சொல்லுது, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, சில முக்கியமான நபர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் 2 தேர்தலில் வெற்றி பெற்ற கணக்கை வச்சுட்டு ஒரு பெரிய மறுபடியும் ஆளுங்கட்சி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலான்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அது வந்து மிகப்பெரிய தோல்வியை உங்களுக்கு உண்டாக்கும். தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறேன். அதை மீடியாலையும் சொல்லியிருக்கேன் நான் நிறைய. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டாலாம் போட்டுட்டு, நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் இருக்குல்ல, அப்போல்லாம் அந்த 10% பிரச்சனை வந்துட்டு, போன பார்லிமெண்ட் தேர்தல் இப்போ முடிஞ்சிச்சுல, பார்லிமெண்ட் தேர்தல் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அந்த தேர்தலில் நாங்கள் 10% கொடுக்கல. அப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றோம் வட மாவட்டத்தில். அதுக்கு பிறகு நடந்த முதலமைச்சராக நாங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்து 10% அதிமுக கொடுத்துச்சுன்னு கிரெடிட் அவங்களுக்கு போகாமல் நாங்கள் ஜெயித்தோம். அப்போ அவங்கள ஜெயிச்சிருக்கணும் வட மாவட்டத்தில், நாங்கள் ஜெயித்தோம். அதனால் வன்னியருக்கு கொடுத்ததுனால தான் அதிமுக தோத்துருச்சு. ஏன் தோத்துச்சுன்னா, வன்னியர் அல்லாதவர்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஒரு டேட்டாவை அவங்க வச்சுக்கிட்டாங்க. முக்குளத்தூர்ல எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. வட மாவட்டங்கள்லேயே சொல்றாங்க. நம்ம தென் மாவட்டத்துக்கே போகல. வட மாவட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா வன்னியர் அல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை அது. நான் சொன்னேன், உங்க சிந்தனைப்படி 2 தேர்தலில் நீங்க வேணா நின்று இருக்கலாம், அதுக்கான வெற்றி வாய்ப்பு கூட நீங்கள் பார்டரில் ஜெயிச்சிக்கலாம். எல்லாமே பார்டர் தானே. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் ஆட்சியே அமைக்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகமும் உள்ளே வந்துருச்சு இந்த தேர்தலில். அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து உங்கள் ஓட்டை பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுதுன்னு வச்சுங்க. எந்த ஓட்டை? வன்னியர் அல்லாத ஓட்டை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வன்னியர் ஓட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, மீதி சமுதாய ஓட்டையும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் பாதாளத்தில் போய் விழுந்துருவீங்கல்ல. ஏன்னா நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு 120 தொகுதியில் ஒரு பெரிய சமுதாயத்தை நீங்கள் பயிற்சிக்கிட்டீங்க, அவங்க ஓட்டு உங்களுக்கு வரவே வராதுன்ற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் எங்கே போய் விழுவீங்க? இல்லை, அவங்க கடைசி நேரத்தில் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்களா? அந்த நேரத்தில் பண்ணியிருந்தா திரும்ப அதிமுக பண்ண மாதிரி 4.5 வருஷத்துல பண்ண வேண்டியதானே. நீங்கள் எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஏன் அந்த அதிமுக மாதிரி கடைசி நேரத்தில் பண்ணுறீங்க? உங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியதானே. 2 அவங்க வந்து இதில் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, மோசடித்தனமானு சொல்கிறதா, இல்லை வந்து வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு வஞ்சகம் அந்த வன்னியர் சமுதாயத்து மேலே இருக்குன்னு சொல்கிறதா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிறையா பேர்
கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்கள் முதற்கொண்டு. ம். அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறார். ஆளுங்கட்சியில் கூட்டணியால் இருக்காரு, இருந்தாலும் கவர்மெண்ட்ட சொல்கிறாரு, ஏங்க ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்க, அதாங்க உங்களுக்கு நல்லதுன்னு பல விஷயங்களில் அவங்கள்ட்ட வற்புறுத்துறாரு. ஆர்ப்பாட்டங்கள் கூட நடத்துகிறாரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு இது பீகாரில் எடுத்தாங்க, அதுமாரி நீ போய் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆகுது, ஏதாவது உனக்கு நல்ல பேர் வந்திருக்கும்ல. நீங்கள் 5 ஆண்டுகளும் நீங்கள் அதை செய்யவே இல்லை, கடைசி வரைக்கும் வந்தீங்க. இந்த சொல்கிறேன்ல, இப்போ சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல, அதெல்லாம் படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் சொன்னல. இவ்வளோ ஒரு நயவஞ்சகங்கள் வன்னியர் மேலே இருக்காங்கன்றதுக்கு உதாரணம் அன்புமணி அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாரு. அனைத்து ஜாதி அனைத்து கட்சி எல்லாரும் வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள், ஒரு தீர்மானம் போட்டு அரசாங்கத்திட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்து கட்சியும் லெட்டர் அனுப்புகிறாங்க வர சொல்லி. திமுக போய் கலந்துக்கல, பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் கலந்துக்கல, அவர்களுடைய பிரதிநிதியும் போகல யாரும். ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் முழு சம்மதம் தெரிவிக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, பவரில் இருக்கும்போது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உன் கையிலே இருக்கும்போது எடுக்காம நீ இதுக்கு வந்து லெட்ரு கொடுக்குறன்னா அப்போ நீ என்ன நினைக்கிறப்ப, என்ன செஞ்சிருக்க? அப்போ 4.5 வருஷம் இந்த வாக்கு வங்கியா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி நினைச்சிருக்கியா? அப்படி ஒரு மோசடி பண்றதுக்கான வாய்ப்பை நீ செஞ்சிருக்கன்னு எடுத்துக்கலாமான்ற வியூகத்துக்கு வரோம். நாங்கள் வந்த பிறகு என்ன பண்றோம்னா, நம்மளுக்கான இந்த இடஒதுக்கீட்டை பத்தி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கம் இந்த கணக்கெடுப்புலாம் எடுத்த பிறகு அந்த டேட்டாவுக்கு பிறகு தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை மத்திய அரசு தான் தர முடியும் அப்படின்றதால. ஆமாம், மத்திய அரசாங்கத்தால் தான் இது செய்ய முடியும். இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கிற உலக அளவில் நிலையில் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை வேற விஷயங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு போகுதுன்றதை நாங்கள் ஒரு நிர்வாகிகளாக சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணுறோம். அந்த ஆலோசனையில் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, உலக அளவில் இன்றைக்கி ஈரானுடைய அமெரிக்காவினுடைய போரில் பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரி எவ்வளோ பெரிய ஒரு முன்னேறிய நாடுகள், எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் போகிறாங்க, மிகப்பெரிய அளவுள்ள எரிபொருள் பிரச்சனையில் போகிறாங்க. பெரிய பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அரபு கண்ட்ரிலாம் சண்டையில் அடிச்சு இவன் அடிக்கிறதுலாம் அரபு கண்ட்ரி நடக்கிறது அரபு கண்ட்ரிகளுக்கு இடையில தான். ஏன்னா எல்லா பேஸ்ல இல்ல, அதனால என்ன பிரச்சனை வரும்போது எல்லா நாட்டுடைய என்ன பிரச்சனை வருது? சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, இருங்க சிலிண்டர் தட்டுப்பாடே இருங்க. இந்தியாவில் உலக அளவில் நீங்கள் எடுத்துங்க, இந்தியாவினுடைய சின்ன நாடு, சின்ன நாடு இருக்குல்ல, அது கூட தன்னுடைய மக்களுக்கு வந்து தேவையானதை செய்ய முடியல. இங்கே சில நாள்கள் தான் அந்த தட்டுப்பாடு இருந்துச்சு, சில நாட்கள் தான். அதுக்கு பிறகு இன்று வரை எந்த இடத்துலையும் ஒரு உணவு பஞ்சம் வந்துடல, எந்த இடத்துலையும் போய் ட்ரெயினை நிப்பாட்டிடல, எந்த இடத்துலையும் பஸ்ஸை நிப்பாட்டிடல, எந்த இடத்துலையும் ஃப்ளைட்டை நிப்பாட்டிடல, எந்த இடத்துலையும் கப்பல் போக்குவரத்தை நிப்பாட்டிடல. 140 கோடி பேர் இருக்கிற இந்திய மக்களை இந்த பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ அரசு வந்து அப்படியே அந்த ஸ்திரத்தன்மையோட உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாமல், அமெரிக்காலே நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்களுக்கே சில இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை, பெரிய பணம், அந்த பணத்தையே நீ இங்கே சண்டை போகிற நாடு கொடுன்ற லெவலில் இருக்கும் பொழுது இதை ஒரு ஸ்திரத்தன்மையோட நீங்க தேசிய நீரோட்டத்தை மனசுல வச்சு சேர்ந்துருக்கீங்க. ஆமா, இப்போ தமிழ்நாட்டில் பாஜக, அதன் வளர்ச்சி, தமிழ்நாட்டில் பாஜகக்கான எம்எல்ஏ, அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கல. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு படு தோல்வியை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள், ஏற்றுக்கிறீங்களா? அது வந்து எந்த தேர்தலில் தோல்வி கொடுத்தாலும் வெற்றி கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மக்களினுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கும் வேறு கட்சிக்கும் வரலாறு என்னன்னா, பாஜக வந்து உள்ளாட்சிகளே இல்லாத மாநிலங்கள் இருக்குல்ல, உள்ளாட்சியில் ஒரு பிரசிடண்ட், ஒரு கவுன்சிலர் கூட இருக்க மாட்டாங்க, கவுன்சிலர் கூட இல்லாமல் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத மாநிலங்களில் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைச்ச பெருமைகள் இந்த பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. அதனால அவர்களுடைய கட்டமைப்பு வந்து தோல்வி அடைந்த பிறகுதான் ரொம்ப விகரசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ மறுசீரமைப்புனா திமுக ஒரு குழு போட்டு ஆலோசனை பண்ணாங்க. தினமும் அதிமுக பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. பாஜக என்ன பண்றாங்க? இப்பயும் நீங்க தமிழ்நாடு பிஜேபின்னு போட்டு நீங்க இதுல போய் பாருங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க, இல்லை ட்விட்டரில் பாருங்க, ஒரு நாள் கூட அவங்க களப்பணி ஆற்றாத நாட்களே கிடையாது. நிர்வாகி மறுசீரமைப்புனா எங்க நம்ம தோத்தோம், எதனால தோத்தோம்,
இதுதான் சார், எதனால தோத்தோன்றதுக்காக தான் அந்த நிர்வாகிகள் யாருக்கிட்ட கேட்க முடியும்? நிர்வாகிகள் தானே அதை சொல்ல முடியும். இந்தந்த காரணத்தினால நோட்டாக்கு கீழே இருந்த பாஜக விமர்சிக்கப்பட்ட ஒரு பாஜக 11% ஓட்டுகளை பெற்றாங்க. ஆமா. இப்போ அதனுடைய அடிப்படையா இருந்தவர் அல்லது அதனுடைய பேசுபொருளா இருந்தவர் அண்ணாமலை வெளியே போயிட்டார். இனி தமிழ்நாடு பாஜகவுக்கு என்ன எதிர்காலம்? பாஜக தமிழ்நாட்டில் எத்தனை மத்திய அமைச்சர்கள் இருந்த வரலாறு உண்டு, எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்த வரலாறு உண்டு. நீங்கள் இன்னைக்கு மட்டும் இருக்கிற பாரதிய ஜனதா மட்டும் பற்றி பேசுகிறீங்க. எத்தனை மத்திய அமைச்சர்களை கொடுத்தது இந்த மாநிலம், எத்தனை எம்பிக்களை கொடுத்த மாநிலம், எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இதில் இருந்தார்கள் தமிழ்நாட்டில். அதனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வைத்து நீங்கள் பேசக்கூடாது. ஏற்கனவே இது மாநிலம் முழுவதும் நீங்கள் ஒரு விஷயம் தெரியாது, கிளை கழகம்னு இப்போ நம்ம இந்த திராவிட கழகத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா நான் அதில் ஏற்கனவே பணியாற்றியதுனால எனக்கு தெரியும். அந்த பூத் லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளில் கூட சில இடத்துல கிடையாது. அந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுடைய நீண்ட கால திட்டம் எப்படி இருக்குன்னா, வருகின்ற பாராளுமன்றம் இப்போ வர்ற தேர்தல் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். சட்டமன்றத்தை விட சட்டமன்றம் இன்னொருத்துறை முதலமைச்சர் ஆக்குவதற்கான தேர்தலாக வச்சுருந்தாங்க. இங்கே அலையன்ஸ் பார்ட்டியில் தான் இருப்பாங்க. ஆனால் வருகின்ற தேர்தல் என்பது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்போ பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த 40 தொகுதியும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உங்கள்கிட்ட எஸ்எஸ் மீடியாவில் நான் பேசுகிறேன், நீங்கள் வேணால் இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பேட்டியை நம்ம எடுப்போம். இப்போ எழுதி இப்போ நீங்கள் இதில் வச்சிங்க, இதோட ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் யாரை இப்போ நரேந்திர மோடிஜி அவர்களை பிரதமர் ஆக்கக்கூடிய எம்பிக்கள் தான் 40 தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. இல்லை, எனக்கு புரியலை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் விஜய் தலைமையில் வந்திருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அங்கே போய் இப்போ விஜயே இந்தியா கூட்டணிக்குள்ளே அப்படின்ற ஒரு பேச்சு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிமுக கூட்டணியில் அதிமுகலேருந்து பல பேர் வெளியே போயிட்டாங்க. அதிமுக பாஜக இன்னைக்கு கூட்டணியில் இருக்கானே தெரில. அதாவது அப்புறம் எப்படி 40 ஜெயிக்குன்றீங்க? அதாவது இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை போட்டு தான் ஒரு கட்சியும் ஒரு கட்சியோட கூட்டணி சேரும்போது தான் அதோடைய பலம் பலவீனத்தை இழக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜயோட அவர்களுடைய கட்சி 108 தொகுதியில் ஜெயிக்குது. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் அவங்க ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஏதோ ஒரு கட்சியோட அவங்க சேர்ந்துக்கிட்டு அப்படியே போவாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே ஒரு ஜெல் கூட்டணி இருக்கணும். அது இல்லாத ஒரு கூட்டணியை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தலில் சந்திச்சிங்கன்னு காங்கிரஸோட கூட்டணி வைத்து பிரதமர் தேர்தல் காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டது இல்லை. காங்கிரஸும் திமுகவும் இணைந்து தான் பலமுறை ஆட்சி அமைத்திருக்கிறது. எங்க அமைச்சிருக்காங்க? எங்க மத்தியில ஆட்சி அமைத்தாங்க. இல்ல 2004 பண்ணாங்க, 9 பண்ணாங்க. நான் சொல்றது அதுக்கு முன்பு அவங்க தமிழ்நாட்டு காமராஜர் ஆட்சிக்கு பிறகும் கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க பங்களிப்பு செலுத்தான. அதாவது காங்கிரஸ் 2014க்கு பிறகு இந்தியாவில் துடைத்து எறியப்பட்டு விட்டது. 2014 வரைக்கும் அதுக்கு உயிர் இருந்துச்சு. 2014க்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9 எம்பி. வேற ஸ்டேட் சொல்லுங்க, வேற ஸ்டேட் சொல்லுங்க. ஒரு கேரளால இருந்தாங்களே, கேரளால பார்த்தாங்க. இந்த 2 ஸ்டேட் இருந்தா போதுமா? பாக்கி எல்லா இடத்துலயும் இந்தியா பூரா தொடச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் கேரளாலயும் இருக்கிற எம்பி இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேசல இல்ல. காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தா பார்க்கலையா? பார்க்கல. ஏன் சார்? என்ன அவர் போய் அங்க பார்த்துட்டு இன்னும் சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க அப்படின்னு அளவுக்கு பேசிட்டு வந்திருக்காங்கன்றாங்க. எங்க போய் பண்ண போறாங்களா? டெல்லியில. என்னன்னு? ராகுல பிரதமராக்க. ராகுல் பிரதமர் அப்படின்னு சொன்னாவே பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ராகுல பிரதமர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் போன எலெக்ஷன் உள்ள அந்த கூட்டணி கட்சி யாருமே சொல்லலை பயந்துக்கிட்டு. ஏன்னா இந்த ஆளை சொன்னா இன்னும் இருக்கிறதும் போயிடுதுன்றது. அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப பாருங்க, கரப்பாம்பூச்சி போராட்டம் இதெல்லாமே பாஜகக்கு எதிராக ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது அப்படின்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? இந்த கரப்பாம்பூச்சி போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல பெரிய பிக்குல, அப்பதான் நாங்க போய் இந்த ஆதரவே கொடுத்தோம். நீங்க லோக்கல்ல கொடுத்துருக்கீங்க இல்ல. ஏன் காரணம்னா எங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த கரப்பாம்பூச்சி மாதிரியான பல விஷயங்களை வேறு தூண்டுதலில் நடக்கும். விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, ரஃபேல் பிரச்சனை நடந்துச்சு, ஒரு பிரச்சனையாக கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் நடந்து மறுபடியும் நடக்கிற தேர்தலில் வட மாநிலங்களில் முழுவதும் பாரதிய ஜனதா தான் ஜெயிச்சிருக்கு.
எல்லா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப போராட்டங்களையுமே மக்கள் தீர்ப்பு ஒரு தானே மத்திய மகேஷ். அமைச்சர் ராஜினாமா பண்ணதில்லை. இந்த கரப்பாம்பூச்சி விவகாரத்துல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாரு. சரி, அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுது, இதுவரைக்கும் இந்தியாவுல யாருமே வந்து ஒரு போராட்டம் பண்ணி எந்த அமைச்சரும் ராஜினாமா இல்ல இல்ல, பண்ணல. காங்கிரஸ்ல அடிக்கடி பண்ணிருக்காங்க. காங்கிரஸ்ல பலர் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்கிறாங்களா? ஆமா, ஆமா. அப்புறம் என்ன? 2014 இருந்து பாஜக ஒருத்தர் கூட அப்படி பண்ணது கிடையாது. அவரு ஆனா முதல் முறை பண்ணுது அப்படின்னா இது வந்து அச்சமா? இல்ல இது வந்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டர் சொல்லி நான் பண்ணல. நான் வந்து ஒரு மாணவ பருவத்துல இருந்து இதே மாதிரி அது முன்னாடி பண்ணிருக்கேன் சார். 3 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நாள் டைம் கொடுத்து இருங்க. நான் யார் ஒரு நாள் டைம் கொடுத்து? அப்ப கரப்பாம்பூச்சி கட்சி கொடுத்து இல்ல அதெல்லாம் டைம் அதெல்லாம் அப்படியே 2 மத்திய அமைச்சர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா? நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சார் நடத்துறதுல ஓகே சார், சரியா பேச்சுவார்த்தை போராட்டத்தை சரியா கையாளுறது. அப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையா? இத ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மக்கள் என்ன நினைக்கிறான்றதுன்னு முக்கியம் இல்ல. இப்போ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோவை நைட்டு வெளியிடுறாரு பிரைம் மினிஸ்டர். எவ்வளவு போனுச்சு தெரியுமா வியூ உங்களுக்கு? அது மில்லியன் கணக்குல போச்சு. 30 மில்லியன் போகுது ஒரே நைட். 300 பிளஸ் 300 ப்ளஸ் 30 கோடி பேருக்கு மேலே பார்க்குறான். அப்போ என்ன மெசேஜை சொல்ல வராங்க தெரியுமா மக்கள்கிட்ட? மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக யாரோ ஒரு 30 கோடி பேருன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்க. அப்போ என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறோம்? அதுக்கு பிறகு தான் இந்த போராட்டம் வந்து உடனே அந்த போராட்டத்தினுடைய வீரியமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, அந்த வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது போகுதுன்னா அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம மக்களுக்கு எதிர்ப்பாக இங்கே உட்காந்துருக்கோம் போல இருக்கு அப்படின்ற ஆசிலேஷன் வந்துருச்சு. இப்போ போராட்ட காலத்தில் பாஜக உள்ளிட்ட யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை, நம்ம போராட்டத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இப்போ போராட்டத்தினுடைய மாணவர்கள் அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, மாணவர்கள் அல்லாதவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ போலீஸ் பார்த்து அதை வந்து அதில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதை வந்து செட் பண்ணது யாரு அப்படின்றத இப்போ ஒரு ஆளாக பிடிக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வெளியில் வருது பாருங்க. இந்தியாவுக்கு எதிர்ப்பான பிரச்சனைகள். மாணவர்கள் அவர்களுடைய இதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மதிக்கிறாரு அவர். இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, உங்களுடைய கோபம் வந்து நியாயமானது. இதில் இப்போ இந்த தேர்வு கசிவில் நடவடிக்கையே எடுக்காமல் இருந்தால் இவங்க ஒரு இதுக்கு போகலாம். யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேர் மீதும் இது வந்து ஜனநாயக நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா போன்ற இடங்களில் கூட பெரிய வல்லரசாக இருக்கிற பெரிய செக்யூரிட்டி இருக்கிற நாட்டில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வெளியில் வரும். அதற்கான முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கையே எடுக்காமல் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்போ இதில் ஒரு பெரிய பேக் போன் பின்னாடி இருந்து இயங்குறாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியுது எல்லாருக்கும், இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுது. இல்ல எல்லாருமே பாரதிய ஜனதா மட்டும் இல்ல. என்ன சொல்றாங்க? வெளிநாட்டு பாஜக என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு, ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அவரு ராஜினாமா லெட்டர்ல தெளிவா சொல்லிட்டாரு, மாணவர்கள் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும், அவர்கள் மீது ஒரு வழக்கு வந்து அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்றாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. அங்கே எந்த இஷ்யூவும் இப்போ இல்லை. இப்போ ராகுல் காந்தி போய் அங்கே இல்லை, அந்த அடித்ததுக்கு வந்து இப்போ அமித்ஷாஜி வந்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. ரைட்டா? நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, உள்துறை தான் அப்படின்னு. அதுக்கு இந்த கரப்பாம்பூச்சிக்கும் இந்த அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாரு, ஆதரவு தெரிவிச்சாரு சார். இருங்க, ராகுல் போய் ஆதரவு. நீங்க தனியா உங்களுடைய கோரிக்கை, உங்க கோரிக்கை என்ன வச்சிருந்தீங்க? நீங்க இந்த வினாத்தாள் கசிஞ்சிச்சு, வினாத்தாள் கசிஞ்சதற்கான இது நீங்க மாணவர்கள் போராட்டமோ, மாணவர்கள் அல்லாதவர்கள் போலீஸை தாக்குற விஷயத்தை, அப்ப நீங்க கரப்பாம்பூச்சி என்ன செய்யணும்? அதையும் சொல்லியிருக்கணும்ல. மாணவர்கள் வந்து போலீஸை தாக்கிற அத்தனை பேர்கள் மீதும் குண்டர் தேசிய விரோத சட்டத்தில் கைது பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? காவல்துறையை தாக்கிய அத்தனை நபர்கள் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் கைது செய்யுங்க, அதுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தர்றோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும்ல. நீங்கள் ஒரு பக்கமாக நியாயத்தை பேசக்கூடாதுல்ல. அப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்கிறதுக்கு, அந்த ராகுல் காந்தி சொல்வதை நான் ஆதரிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன காரணம்? அது அப்போ காங்கிரஸ் அப்போ அது பேக் போனில் இருக்கிறாங்கன்னு மாதிரி இது பண்ணலாமா? நான் கேட்குறேன். இது வரைக்கும் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை தன்னுடைய இதாக கிரெடிட்டாக வரணுன்றதுக்காக ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிறாரு.
இது இந்தியாவில் இது வந்து உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கு? உட்காரக்கூடாதா சார்? நல்ல இல்ல போராட்டம்ன்றது ஜனநாயகபூர்வமானது. அது வன்முறையா மாறுறப்போ பின்னணி இருக்கான்ற அங்க ஒரு தான் பெரிய அது ஒரு சதிக்குட்பட்டது. இந்த ஜந்தர் மந்தருக்கும் இதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டருங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5 கிலோமீட்டர்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. எல்லா பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்க இருக்காங்க. நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எம்பி எல்லாம் அழைச்சிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசல்ல உட்கார்றதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஏன் பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கலாங்க, பார்லிமெண்ட் உள்ள உங்க கோரிக்கையை பேசுங்களாங்க. அங்கேயும் பேசுறாங்கல்ல. அதான் அதை விட்டுவிட்டு நீ பிரைம் மினிஸ்டர் வாசல்ல உட்காந்துக்கிட்டு மூக்க அப்படி தட்டி விட்டுட்டு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம்? அவரா பண்ணாருங்களா? அப்புறம் அவங்க அடிச்சிருக்காங்களா? அடிச்சாங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? அவங்க தான் தூக்குனாங்க, ராகுல அலேகா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நடந்திருந்தா பெரிய உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க. அது கொண்டு வந்திருப்பாங்க. எதிர்க்கட்சியை வந்து பண்ணிட்டீங்கன்னு எல்லாம் இந்நேரம் அப்படியே டெல்லி ஃபுல்லாவே அப்படியே படுத்திருப்பாங்க காங்கிரஸ்காரங்களாம். அதுலயே அது நாடகம்னு தெரிஞ்சுட்டு போடுங்க. அது பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க அந்த போலீஸ் மேலன்னு சொன்னாரப்ப. இது மாதிரி காயம் ஏற்படுத்தின போலீஸ் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு எங்கேயோ சொல்லியிருக்காரு. அப்ப அது நாடகன்றது தெரியுதா இல்லையா நம்மளுக்கு? ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த போராட்டத்தை தாண்டி இப்போ அடுத்தது தனுஷ் வந்து அரசியல் களத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கை எல்லாமே அஃப்கோர்ஸ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு பின்னாடி யாரு அப்படின்றப்போ ஒரு பக்கம் திமுக அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் இல்லை லேட்டஸ்டாக பாருங்க இப்போ வந்து விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்றப்போ பாஜக தான் பின்னாடி இருக்கு அப்படின்னு விமர்சனம் வருது. அதாவது அவர் கடைசியா சொன்ன ஸ்லோகம்லாம் இருக்குல்ல, இந்துக்களுக்கான ஸ்லோகம், அதை வச்சு அவங்க சில இதை சொல்லுவாங்க. அவர் ஆன்மீகத்துல பெரிய எப்ப பார்த்தாலும் திருப்பதி போவார். ராயர் என்ன கவித்துவமான படமா, அதுக்கெல்லாம் தேசிய விருது வருது அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய விருது கொடுத்த அத்தனை படத்துக்கும் அப்படி நம்ம ஒரு இது எடுத்துக்க முடியுமா? தேசிய விருது நிறைய படம் வாங்கியிருக்காங்க. ஏன் மாதவன் அவர்களுக்கு கூட மத்திய அரசாங்கத்துல பெரிய மகாராஜா போன்ற படங்கள்லாம் வந்துச்சு, நல்ல நல்ல படம்லாம் வந்துச்சு. அதுதான் அவங்க மத்திய அரசாங்கம் அந்த குழு நிர்ணயம் பண்ணும். அதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அந்த குழு வந்து முடிவு பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுறது தான் ஒழிஞ்சு அந்த குழு பரிந்துரையை அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் அரசியல் ரீதியான இதை பண்ண பாஜக சொல்லி தனுஷ் வரல, நிச்சயமாக கிடையாது. அவங்க இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி எந்த இடத்துலையும் அரசியல் பண்ண கிடையாது. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே பண்ணல. நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் மம்தா வந்து இந்த மிகப்பெரிய அளவில் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எதிரான ஒரு நபர் தான், அவர் வந்து இந்த முதலமைச்சராக இருந்தாங்கன்னா இந்த மாநிலத்தை சீரமைக்கவே முடியாதுன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் அடித்து எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகளை சுமந்து அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்கன்றது வரலாறு. நிறைய கேள்விகள் அரசியல் தொடர்பாக, பாஜக தொடர்பாக எங்களோடு இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.